friends, welcome to Suresh channel. நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், லெமன், புதினா, கொத்தமல்லி, மட்டன் வேக வச்சது, தயிர், நெய், அப்புறம் மசாலா பொருட்கள். ஏலக்காய், பட்டை அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். இப்போ குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய்யை சேர்த்துக்கலாம். வாசனை பொருட்களை சேர்த்து பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி புதினாவை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா வதங்கின உடனே பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிறதும் விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிறது 1 கிலோ பிரியாணிக்கான அளவு. தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி டைமில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வச்சது நான் ஒரு 8 விசில் விட்டு மட்டனை வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய வச்சு வேக வைக்காதீங்க, அப்புறம் பிரியாணிக்கு அளவு தண்ணி பற்றாமல் போய்டும். இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி வைக்கணும். 1.5 லிட்டர் தண்ணி வச்சுக்கிற மாதிரி. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொச்ச பிறகு தான் அரிசியை கழுவி போடணும். இப்போ அரிசியை கழுவி போடலாம். பாஸ்மதி அரிசியை நான் சமைக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி தான் ஊற வச்சேன். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அரிசி குழைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் சரியான பக்கத்துக்கு நம்ம வராது. எப்போ செய்ய போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா கூட போதும். நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வரதுக்குள்ளே அரிசி ஊறிடும். இப்போது புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ குக்கரை விசில் போட்டுக்கலாம். கரெக்டாக 3 விசில் பிரியாணி ரெடி. பிரியாணி வாசனை இப்போயே கமகமன்னு வருது. பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் இப்படி தான் இருக்கும் மட்டன் பிரியாணி. கடையில் வாங்குற மாதிரி கலர்லாம் நாங்கள் போடல. இப்போ நெய்யை விட்டு சாதத்தை கலரிக்கலாம். மேலே நெய் விட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். எங்கள் வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட போகலாம். முட்டை, தயிர் பச்சடி, பிரியாணிலாம் வச்சு பிரியாணி செம்ம கமகமன்னு இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.